எல்லாம் வல்ல தாயே, எங்கும் நிறைந்தாயே, ஆதிபராசக்தியினுடைய அன்னையின் அருளால இந்த பூமியும் பிரபஞ்சமும் ஈசனுடைய இயக்கத்தாலையும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நமக்கு மேலே ஒரு பரம்பொருள் உண்டு என்பது உலகத்தில் உள்ள எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் மதிக்கின்ற ஒன்று. அந்த வகையில தான் இந்த உலகில் தோன்றிய, இந்த ஆதி காலத்திலே தோன்றிய முதல் மொழியாகிய இந்த தமிழ் மொழியிலே சங்க இலக்கியத்திலிருந்தே ஜோதிடர் வானவியல் குறித்த கருத்துக்கள் இருக்கின்றன. வானவியலை அடிப்படையாக கொண்டுதான் இந்த ஜோதிடம். பாண்டிமா தேவியினுடைய நெடுநல்வாடையினுடைய அந்த 8 தொகையில் இருக்கின்ற நெடுநல்வாடை, பாண்டிமா தேவியினுடைய அரண்மனையில அந்த அந்த அரண்மனை அந்த அரசியினுடைய அந்த மேல் விட்டத்திலே 12 ராசிகளும் கோள்களை பற்றிய அந்த ஓவியங்கள் இருந்ததாக நெடுநல்வாடையில சுட்டி காட்டப்படுகின்றன. அந்த அளவுக்கு சங்ககால அரசர்களாலும் மக்களாலும் பின்பற்றப்பட்டு வந்தது. சங்ககாலம் மட்டுமில்ல, திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் என்ற 3 யுகங்களிலும் தொடர்ந்து இந்த ஜோதிடமானது இருந்து கொண்டே வருகின்றன. அது மட்டுமல்ல, எத்தனை யுகத்தை தொடர்ந்து இந்த ஜோதிடம் ஒரு கலை இருந்து வருகின்றது என்று பார்க்கின்ற காலகட்டத்திலேயே நமக்கு என்ன தெரியும் என்று சொன்னால், இந்த ஜோதிடமானது ஒரு மெய்மை தன்மையுடையதாக சொல்லப்படுகின்றது. ஜோதிடம் மெய்மையானது. ஜோதிடத்தை மையமாக கொண்டு பலன் சொல்கின்ற ஜோதிடர்களுடைய கருத்துக்கள் வேணா பொய்யாகலாம். ஆனால் ஜோதிடம் என்பது வானவியலும் கணிதவியலும் அதில் திறம்பட்டு இருக்கின்ற அந்த அறிவு சார்ந்த ஒரு மெய்மைக்குரிய ஒரு இயல்தான் என்ற ஒரு கலைதான் என்று சொன்னால் மிகையாகாது. அந்த வகையிலே பல யுகங்களாக இந்த வானவியலை மையமாக கொண்ட ஜோதிடமானது இருந்து கொண்டு வருவதன் மூலமாகவே இதனுடைய உறுதிப்பாடு மெய்மைத்தன்மையானது நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைக்கு ஏன் குறிப்பாக வானவியல் கருத்துக்களை நாம் பதிவிடுகிறோம் என்று சொன்னால், மார்ச் 29ஆம் தேதி 2025 பங்குனி மாதம் 15ஆம் தேதி குரோதி வருடம். இந்த வருடத்திலே குறிப்பாக நாளை நமக்கு சூரிய கிரகணமானது வரப்போகின்றது. இந்த சூரிய கிரகணத்தினுடைய மிக சிறந்த சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, அதற்காக தான் இப்போ ஒரு முக்கிய பதிவு. இதை பற்றி ஒரு விஷயம் பார்க்க போறோம். ஏனென்று சொன்னால், அனைவருக்குமே தெரியும், பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவிலே சந்திரன் அமைகின்ற தன்மை தான் சூரிய கிரகணம். இந்த பூமி, சந்திரன், சூரியன் இது எல்லாமே 3 கோள்களுமே ஒரே நேர்கோட்டில் வரும். பூமியும் ஒரு கோள்கள் தான். இந்த பூமி, சந்திரன், சூரியன் ஒரே நேர்கோட்டில் வருகின்ற அந்த தன்மை, அந்த கதிரீகம் இருக்கின்றத இந்த பக்கம் நிழல் கிரகம், சாயா கிரகம், அந்த நிழல் கிரகமான ராகு கேதுகளுடைய வளைவு தன்மை தான் நம்ம அந்த கிரகணத்தினுடைய அமைப்பாக சொல்லப்படுகின்றது. இந்த முறை சூரிய கிரகமே என்று சொன்னால் சூரியனை மையமாக கொண்டு அமைவது. அந்த நேரத்திலே ராகு என்ற கோள்களானது மூலமாக சூரியன் பிடிக்கப்படுவது. இந்த சூரிய கிரகணத்தை நம்ம வானவியல் அடிப்படையில் மட்டுமே கிடையாது, நம் தொலைநோக்கு கருவிகள் மட்டும் இல்லாமல் நம்மால் நேரடியாக சூரிய கிரகணத்தையும் சந்திர கிரகணத்தையும் நம்மால் காண முடியும். இன்றைக்கு சூரிய கிரகணத்தையும் சந்திர கிரகணத்தையும் தொலைநோக்கு கருவிகள் மட்டுமல்லாமல் இது போல வானவியல் ஆராய்ச்சி மூலமாக, வானவியல் நிறுவனங்கள் மூலமாக கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே ஆதி காலம் தொட்டு என்றைக்கு நம்மளுடைய கலையில ஜோதிட கலை இருந்ததோ அன்று முதல் கொண்டு இந்த சூரிய கிரகம் சந்திர கிரகத்தை பற்றியும் பல ஆயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து துல்லியமாக கணித்துக் கொண்டு வருகின்றார்கள். அதுதான் நம்மளுடைய மரபினுடைய சிறப்பு, ஜோதிட கலையினுடைய சிறப்பு. மார்ச் 29ஆம் தேதி 2025 மார்ச் 29ஆம் தேதி சூரிய கிரகணத்தினுடைய சிறப்பு என்று சொன்னால், சூரிய பகவான் பயணிக்கின்ற காலகட்டம். பங்குனி மாதத்துல சூரிய பகவான் மீன ராசியில இருப்பாரு. இந்த நேரத்திலே சூரிய பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்றார். சூரிய பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பயணிக்கின்ற அந்த காலகட்டம், அங்கதான் ஒரு சிறப்பம்சம்.
பூசம், அனுஷம், உத்திரட்டாதி சனீஸ்வர பகவானுடைய அந்த நட்சத்திரங்கள். இந்த சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சூரிய பகவான் பயணிப்பது ரொம்ப சிறப்பம்சம். பெரும்பாலும் ஜோதிடர்கள் சொல்கின்ற தன்மை என்னன்னா சூரியனுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் ஆகாது. இந்த நேரத்தில் சூரிய பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பயணிக்கின்ற ஒரு காலகட்டம், சனீஸ்வர பகவானுடைய அந்த நட்சத்திரத்துல பயணிக்கின்ற காலகட்டத்திலே சூரிய கிரகணம் வருகிறது. அதுவும் ராகுவால் பீடிக்கப்படுகின்றன. சூரியன், ராகு, சனீஸ்வர பகவானுடைய சேர்க்கைன்றது ஒரு பெரிய விஷயம். அது ஜோதிட ரீதியாக அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கும்போது நாம் அதை பற்றி விரிவாக காணலாம். ஏன்னா அதனுடைய அமைப்பு தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு தைவான்லனா ஏற்படுகின்ற அந்த நிலநடுக்கம், கோள்களுடைய அந்த இயக்கத்திற்கும் பூமியிலே நடக்கின்ற இயற்கையான பேரிடர்களுக்கும் சீற்றங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஜுடிஷியல் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க, அதுக்குன்னு ஒரு தனி சிக்மெண்ட்டுங்க. அது விளையாட்டு இல்லை. எல்லாரும் சொல்றாங்க இன்னைக்கு ராசி பலன் சொல்லிடுறீங்களே, யாரோ ஒருத்தவங்க இதெல்லாம் முன்னாடி கணிக்கிறீங்கன்னா அவங்க நேரம் காலங்கள் எதுவுமே இல்லாம தனிப்பட்ட ரிசர்ச் மாதிரி எப்படி பிளானட்டோரியத்துல உட்காந்து விண்வெளி ஆராய்ச்சியில பண்ற மாதிரி இதுக்குன்னு ஒரு டீமா 24 hours ஒரு கம்பெனியா ஒர்க் பண்ணிட்டு 24 மணி நேரம் வியூ பண்ணிட்டே இருந்த ஒவ்வொரு அழிவுகளையும் ஒவ்வொரு நாட்டோட ஜுடிஷியல் அட்சரேகை, தீர்க்கரேகை, பூமத்திய ரேகையை மையமாக்க கொண்ட அந்த கணிதத்தை சாஃப்ட்வேரோட ஃபாலோ பண்ணி அந்த பிளானட் பொசிஷன்ஸோட பண்ணிட்டு அப்படி வியூ பண்ணிட்டு இருக்கும்போது உலகம் முழுக்க எங்கெங்க என்னென்ன நடக்கும்ன்றது மிக துல்லியமா சொல்லலாம். அந்த காலத்துல எரிகொள்ளி விழுந்தால் அரசனுக்கு ஆபத்து என்று சொல்வார்கள். சங்க இலக்கியத்திலெல்லாம் கோள்களுடைய அமைவுக்கும் உலகத்திலே நடைபெறுகின்ற பேரழிவுக்குன்னா தொடர்பு படுத்தி சங்க காலத்துல பல பாடல்கள் இருக்குல்ல. அதுல ஒண்ணுதான் நான் இப்ப உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். எரிகொள்ளி விழுந்தால் அரசனுக்கு ஆபத்துன்றது புறநானூறு பாடல்ல இருக்கு. இத்தனை தன்மை இருக்கு. கோள்களுடைய இயக்கமானது பூமிக்கு நேராக 360 டிகிரி பாதையிலே 9 கோள்களும் சுற்றுகின்றன பூமியோடு சேர்ந்து. ஆனா பூமிக்கு நேர்கோட்டில 360 பாகையில பூமிக்கு மேலாக சுற்றி கொண்டிருந்த கோள்களுடைய இயக்கமானது அதனுடைய கதிர்வீச்சானது பூமியில் படுகின்ற அந்த அமைப்புக்கு ஏற்ப போல அந்தந்த நாடுகளுடைய அட்சரேகை, தீர்க்கரேகை, பூமத்திய ரேகைக்கு ஏற்ப அதற்கான லக்னத்தினுடைய அந்த கோள்களுடைய இயக்க அமைப்புக்கு ஏற்ப அந்தந்த நாட்டிலே விவசாய உற்பத்தியிலிருந்து, பண செழிப்பிலிருந்து, போர் நடைபெறுவதிலிருந்து, பூகம்பங்கள், எரிமலைகள், இயற்கை பேரழிவுகள், சீற்றங்கள், பொருளாதார உயர்வு, மக்களுடைய வாழ்க்கை முறை, தரம், இது அத்தனையுமே எப்படி தனி மனிதனோட ஜாதகத்தை பார்த்து துல்லியமாக சொல்ல முடியுமோ அதுபோல இந்த விஷயங்களையும் துல்லியமாக சொல்ல முடியும் என்பதை நமக்கு பல நூற்றாண்டுகளாக நிரூபித்திருக்கிறார்கள். சங்க இலக்கியங்கள அதை பற்றிய குறிப்புகளெல்லாம் இருக்கு. என்னுடைய மனித மேம்பாட்டிற்கு ஜோதிடத்தின் பங்கு என்ற ஒரு தலைப்புல அந்த ஒரு சாப்டர் அதை பத்தியே நான் எடுத்துக்காட்டி இருக்கிறேன். இப்பேற்பட்ட ஒரு மெய்மை தன்மையுடைய அந்த ஜோதிடத்துல மார்ச் 29, 2025 இந்த சூரிய கிரகணம் வருகின்றது. இந்த சூரிய கிரகணம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சூரியன் இயங்குகின்ற ஒரு அமைவிலே வருகின்றது. சனீஸ்வர பகவானுடைய அந்த நட்சத்திரத்துக்குரிய அந்த உத்திராட நட்சத்திரத்துல வருகின்றது. ராகு கோள்களால் பீடிக்கப்படுவது, இதுதான் இந்த சூரிய கிரகணத்துடைய சாராம்சம் ஜோதிட ரீதியாக. இந்த சூரிய கிரகணம் மார்ச் 29 அன்று பகல் 2:20 மணியிலிருந்து இரவு 6:13 வரைக்கும் இந்த சூரிய கிரகணமானது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த இடத்துல நான் குறிப்பிட்டு சொல்வதற்கு கண்டிப்பா சொல்லணும். நான் பின்பற்றுவது ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம். இவர்கள் 5 தலைமுறையாக ஜோதிட பஞ்சாங்க கணிதத்திலே திறம்பட்ட ஒரு அமைப்புல பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுத்த திருக்கணித பஞ்சாங்கம். இந்த சுத்த திருக்கணிதம் என்பது திருத்தப்பட்ட இன்றைக்கு உலகத்தினுடைய இயக்கம், அமைவு, பிளானட் பொசிஷன்ஸ் எல்லாமே அதுக்கான அமைப்புல அட்சரேகை, தீர்க்கரேகை, அயனாம்சத்தோட கணிக்கப்பட்டது. இதனுடைய இன்றைக்கு இந்த திருக்கணிதம் பிரகாரம் கணிக்கப்பட்ட
பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு 29ஆம் தேதி ஏறக்குறைய 2:20 மணியிலிருந்து பகல் 2:20 இரவு 6:13 இந்த சூரிய கிரகணம் ஆரம்பித்து முடிவடைகின்றது. இப்பதான் சம்மர் நேரம். அதனால இந்த இந்த சம்மர் நேரத்துல வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா சூரிய உதயமே கொஞ்சம் நேரம் தள்ளி தான் வரும். அதே மாதிரி சூரியனுடைய மறைவும் பின்தங்கி தான் இருக்கும். அதாவது அதே மாதிரிதான் சூரிய கிரகணமும் பிடிக்கின்ற ஒரு கால அமைவானது இந்த மாதிரி அமைப்போடு காணப்படுகின்றன. இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு அமைப்புல நாளைக்கு சூரிய கிரகணம் நடைபெறுகின்றது. திருக்கணத்தின் பிரகாரம் இந்த சூரிய கிரகணம் அதே நேரம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சூரிய கிரகணம் நாளைக்கு தொடர்புல இருப்பது நம்மளால உணர முடியும். அந்த நேரத்துல ஜோதிடத்தினுடைய அந்த வானவியல் தன்மையும் எவ்வளவு மெய்மை தன்மை என்பதையும் நம்மால் உணர முடியும். இந்த பகல் 2:20 மணிக்கு சூரிய கிரகணம் ஆரம்பிக்கின்றது அப்படின்னா அந்த 4 மணி நேரத்திற்கு முன்பாக நம்முடைய லௌகீக வாழ்க்கைகளை சில விஷயங்களை பின்பற்ற சொல்லுவாங்க. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆனா இதுல ஒரு கேள்வி உங்க எல்லாருக்குமே எழும். இந்தியாவிற்கு இந்த சூரிய கிரகணம் தெரியாது. அப்படி இருக்கும்போது நாம் சூரிய கிரகணத்தை ஏன் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும். மார்ச் 29, 2025 வருகின்ற இந்த சூரிய கிரகணமானது என்னென்ன நாடுகளுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா ஐரோப்பா, வடக்கு அமெரிக்கா, தெற்கு அமெரிக்காவினுடைய வடக்கு பகுதி, வடக்கு மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா, அதுக்கப்புறம் வடக்கு ஆசியா, அடுத்ததாக அட்லாண்டிக், ஆர்டிக் வட்டங்கள். இந்த இடத்துல எல்லாமே இந்த சூரிய கிரகணமானது தெரியும். அப்படி வடக்காசியான்னும் போது நம்ம தெற்காசியால இருக்கவங்க எல்லாருக்குமே இந்தியா போன்றவங்களுக்கு எல்லாம் அது தெரியாது. ஆனால் ஐரோப்பா, வடக்கு மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா, வடக்கு அமெரிக்கா, தென் அமெரிக்காவினுடைய வடக்கு பகுதி, அட்லாண்டிக், ஆர்டிக் போன்ற பகுதிகள் எல்லாம் இந்த சூரிய கிரகணம் தெரியும். ஏனென்றால் அந்த நேரம் அவர்களுக்கு அந்த பீடிக்கின்ற அந்த சூரியனுடைய அந்த இயக்கத்தினுடைய அமைவு பூமியை சுற்றி, பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகின்றது இல்லையா? இந்த அடிப்படையில இந்த நாடுகளுக்கெல்லாம் பகல் 2:20 இந்த நாடுகளுக்கு இருந்து வருகின்ற அந்த 6:15 மணிக்குள்ள அந்தந்த நாட்டினுடைய சூரிய உதயத்தின் அடிப்படையில சூரிய உதயத்தினுடைய அடிப்படையில இந்த கிரகணமானது கண்ணுக்கு தெரியும். அந்த பூமியினுடைய சுற்றுவட்ட பாதையினால அந்த சுழற்சியின் காரணமாக இந்த தெற்கு ஆசியால இருக்கோம் அப்படின்னா நமக்கு இந்தியாவுக்குன்னா இது தெரியாது. இருந்தாலும் இந்த சூரிய நமக்கு தெரியல அப்படின்னா கூட சூரிய கிரகணம்ன்றது நடக்க போறது உண்மை. இதே மாதிரிதான் ஜோதிடத்திலையும் நமக்கு புரியல, நமக்கு கோள்களுடைய இயக்கம் நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய இயக்கமானது அதர் வழிகால தெரியும். எப்படி மற்ற ஐரோப்பா நாடுகளுக்கும் மற்ற நாடுகளுக்குன்னா தெரியற மாதிரி. அதே மாதிரி ஒருத்தருக்கு நாங்க புரியல அப்படின்றதுனால இன்னொருத்தருக்கு அதனுடைய ஏற்புடையதாக இருக்குது, மற்றவங்களுக்கு ஏற்புடையதாக இல்லைன்னா நம்ம மறுப்பதன் காரணமாக அந்த ஜோதிடம் பொய்ன்னு சொல்ல முடியாது. இந்த கிரகணம் தெரியறது மாதிரிதான். இந்தியாவில தெரியாதனால சூரிய கிரகணமே இல்லைன்னு சொல்ல முடியாது இல்ல. ஆனா ஐரோப்பால தெரியறதே, வடக்கு ஆப்பிரிக்கா, மேற்கு ஆப்பிரிக்கால தெரியுதே, வடக்கு அமெரிக்கால தெரியுதே, தெற்கு அமெரிக்காவினுடைய வடக்கு பகுதி தெரியுதே, ஆர்டிக் வட்டம், அண்டார்டிக் வட்டத்துல தெரியுதே. இப்படின்னா ஐரோப்பால எல்லா இடத்துலயும் தெரியுது. அப்போ அங்கு உண்மை யாருக்கெல்லாம் உண்மை விளங்குகின்றதோ அப்ப அது உண்மை. யாருக்கெல்லாம் இங்க தெரியலையோ அது பொய்மையாகுமா? இல்ல. எங்க நடந்தாலும் சயின்ஸ் இஸ் ஆல்வேஸ் அ சயின்ஸ், ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் அ ட்ரூத். எங்க உண்மையோ அது உண்மைதான். உண்மை என்றைக்குமே உண்மைதான். அந்த அடிப்படையில தான் ஜோதிடமும் தான். அந்த அடிப்படையில் தான் அஸ்ட்ரோ உமன் தேர்ட் ஐ என்ற சேனலானது இயங்க கொண்டிருக்கின்றது. உலகத்திலேயே ஜோதிடத்திலே முதல் டாக்டர் பட்டம் பெற்ற பெண்மணி. எதற்காக? அறிவியல் சார்ந்த ஒரு கலையானது, சிறந்த கலையானது மனிதனுடைய வாழ்வியலுக்கு பயனடைய வேண்டும் என்று பல்கலைக்கழகத்தாலும் அங்கீகரிக்கப்பட்ட இந்த ஒரு சிறந்த கலையானது எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும் என்ற அடிப்படையிலும் அதனுடைய மெய்மை தன்மை, ட்ரூத், குவாலிட்டி அது எல்லாருக்குமே தெரியணும். வருகின்ற பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் இதை பயனுள்ள வகையில் அமையணும் என்ற அடிப்படையில தான் அஸ்ட்ரோ உமன் தேர்ட் ஐ ஆனது பயணித்துக் கொண்டிருக்கிறது. பேராசிரியர் முனைவர் லட்சுமி ரவிச்சந்திரன் ஆகிய நான் எனக்கு தெரிந்த ஒரு கருத்துக்களை உங்கள் முன் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றேன். அஸ்ட்ரோ உமன் தேர்ட் ஐல லைக் பண்ணுங்க,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மையான கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அதற்கு முன்பாகவே என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காலகட்டத்தில் நாளைக்கு சூரிய உதயம் 29ஆம் தேதி பயணிக்கின்ற காலகட்டத்திலே நமக்கு தெரியவில்லை என்றாலும் உலக வாழ் தமிழர்கள் பலர் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த இந்து மதத்தின்படி எல்லா இந்தியர்களுமே, உலக வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா இந்தியர்களும், எல்லா தமிழ் மக்களும் சரி, இந்த சூரிய கிரகணத்தையும் சந்திர கிரகணத்தையும் பின்பற்றுபவர்கள். ஏன்னா நம்மளுடைய மதத்தின் அடிப்படையில இந்த கிரகணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஏன்னா நம்ம இந்து பாரம்பரியம், தமிழ் பாரம்பரியம் உலகத்திலே மூத்த குடிகள் அப்படின்னும் போது இது எல்லாத்தையும் அட்வான்ஸா இருந்ததுனாலதான், நம்ம முன்னோடிகளாக இருந்ததுனாலதான் இதனுடைய தாத்பரியம், பாரம்பரியம், இதனுடைய கோள்களுடைய தாக்கம் நம் உடலிலே எந்த மாற்றத்தை வரும் என்றதை முன்னோர்கள் உணர்ந்தது காரணமாதான இந்திய நாட்டிலே இந்த கிரகணங்கள் முக்கிய அளவில் பின்பற்றப்படுகின்றன. பூமி, சந்திரன், சூரியன் ஒரே நேர்கோட்டில் இணைகின்ற இந்த தன்மை, அதுவும் குறிப்பாக அமாவாசை நேரம். இந்த அமாவாசை வருகின்ற நேரத்துல தான் இந்த இது அமையும். அமாவாசை என்றாலே இதுதான். பூமி, சந்திரன், சூரியன் இருப்பாங்க. பூமிக்கு சூரியன் நடுவில் சந்திரன் இருந்தாலே அன்றைக்கு அமாவாசை தான். இந்த அமாவாசை நேரத்துல தான் இந்த ராகுவை மையமாக கொண்டு இந்த சூரிய கிரகணம் நமக்கு நடைபெறுகின்றது. இதன் காரணமாக உடலிலே பல மாற்றங்கள் ஏற்படும். எப்படி அப்படின்னா, சூரியன்றது பிரபஞ்ச சக்தி, பிரபஞ்ச ஆற்றல், சோலார் அப்படின்னு, சூரிய குடும்பம். உலகமே சூரிய குடும்பத்துல தான் இயங்கிட்டு இருக்கு. அது பூமியும் ஒன்று. அப்படி இருக்கும்போது உலகத்துல எங்கன்னா சூரியன் தெரியவில்லையோ அங்க அழிவுகள் இருக்கும். சூரியன் என்றைக்கு உலகத்துல இருக்கின்றதோ அது வரைக்கும் பூமியானது, பிரபஞ்சமானது இயங்க கொண்டே இருக்கின்றோம். இதுதான் சாராம்சம். சயின்டிபிக்கலும் இதான், அறிவியல் பூர்வமாகவும் சூரியன் தான் மையம். சூரியனை பயமாக கொண்டுதான் பூமியை சான்ற மற்ற கோள்களும் இயங்க கொண்டிருக்கின்றதுதான் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் திண்மையான உண்மையான முடிவும் மாற்றம் இல்லாத முடிவு. அப்படி இருக்கும்போது சூரியனுடைய இந்த கோள்களுடைய இயக்கமானது, அதிலிருந்து வருகின்ற கதிர்வீச்சானது பூமியினுடைய சுழற்சியில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ என்ன ஆகும்னா, பூமியானது நிலத்திலே அதிர்வலைகள் ஏற்படும். பூமியிலே அந்த நிலத்தினுடைய அதிர்வலைகள் ஏற்படுவதன் காரணமாக அந்த பூமியினுடைய, அந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த பேரியக்க ஆற்றலானது பூமியில் வாழ்கின்ற மனிதர்களையும் பாதிக்கும். எப்படின்னா, பூமியில 70% தண்ணி இருக்கு, 30% நிலம் இருக்கு. அப்ப அந்த பூமியினுடைய அந்த எப்போதுமே அமாவாசை பௌர்ணமி காலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, அந்த கிரகணம் காலகட்டத்துலன்னா அந்த பூமியினுடைய அந்த காந்த இயக்கத்திற்கும் வானத்திலிருந்து பிரபஞ்ச சக்தியில் வருகின்ற காந்த இயக்கத்துக்கும் பெரிய ஒரு போராட்டம் நடக்கும். அப்ப அதிர்வலைகள் இருக்கும். அதனால்தான் கடல் அலைகள் கொந்தளிக்கின்றன. பெரும்பாலும் அமாவாசை பௌர்ணமி காலங்கட்டலாம் மீனவர்கள் கூட மீன் பிடிக்க கடலுக்கு செல்ல மாட்டாங்க. ஆழ்கடல் பக்கம் போவே மாட்டாங்க. அதுவும் முன்னாடி அலைகள் இருக்குன்னும் போது அவங்க ரொம்ப ஜாகிரதையாவே இருப்பாங்க அந்த காலகட்டங்கள். ஏன்னா அவர்கள் இயற்கையோட பயணம் செய்கின்றவர்கள். இந்த பூமியின் மேலே வருகின்ற அந்த அதிர்வலைகள் அதிகமாக இருக்கும்போது, அமாவாசை பௌர்ணமி காலத்துல சூரிய கிரகணத்தின் போது இந்த மாதிரி அதிர்வலைகள் இருக்கும். அதன் காரணமாக தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, எங்கன்னா அந்த பூமியினுடைய அந்த அட்சரேகை தீர்க்கைக்கு இருக்க எப்படி ஒவ்வொரு மனிதருக்கும் கோள்களுடைய அமைப்பு வந்து எப்படி வேலை செய்யறது, அவங்களுடைய மனமானது மாறுபடும். எப்படி கோள்கள் வேலை செய்யறது, ஏன் கோள்களுக்கும் மனிதர்களுக்கும் என்ன சம்பந்தம், எதற்காக மனிதர்கள் ஜாதகத்தை பார்க்க வேணும், ஜாதகம் முடிந்த முடிவா அப்படின்றது ஃபேட்டலிஸ்ட் அஸ்ட்ராலஜி கிடையாது. இட்ஸ் அ கைடன்ஸ். ஒரு தெருவுல போயிட்டே இருக்கும், இங்க பள்ளம் தோண்டி இருக்குப்பா, இங்க மேடும் பள்ளமும் இருக்குப்பா, இங்க குழியும் இருக்குப்பா, இங்க சமமான பாதை இருக்குப்பா, இங்க இவ்வளவு ஸ்பீட்ல மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும், இந்த ஸ்பீட்ல தான் நம்ம போகணும், இந்த வேகத்துல தான் நம்ம போகணும். ஸ்லோவா போனா கூட, மெதுவாக சென்றாலும் கூட நமக்கு வாகனத்துக்கு விபத்து ஏற்படும். அதால இந்த இடத்துல இவ்வளவு குறைவான ஒரு வேகத்துல தான் நம்ம செல்லணும் அப்படின்னு ஒரு கைடன்ஸ் கிடைக்குதுல்ல. டேக் ரைட், கோ ஸ்லோலி, இது ஆபத்தான பகுதி, இங்கே இது பிரச்சனைக்குரிய பகுதி, இங்கே இங்க ஒரு பராமரிப்பு தொழில் நடக்கின்றது, எப்படி ஒரு வழிகாட்டுதல் இருக்கோ அதே மாதிரி ஒரு வழிகாட்டி அறிகுறி தான் இந்த ஜோதிடமும் ஜோதிடர்களும். அந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த கோள்களுடைய இயக்கத்தின் காரணமாக இந்த உடம்புல அதிர்வுல இருக்கும்போது மனமானது மாறுபடும்.
ஒவ்வொரு கோள்களுடைய அதிர்வலைகள் மனிதனுடைய உடல்ல வரும் பொழுது அவர்களுடைய மனமானது மாறுபடும். மனம் மாறுபடும் போது எண்ணம் மாறுபடும். எண்ணம் மாறுபடும் போது அவர்களுடைய செயல்கள் மாறுபடும். செயல்கள் மட்டும் இல்லை, எண்ணம் மாறணும் போதே வாக்கும் மாறுபடும். பெரும்பாலான பிரச்சனைகள் ஈடுபாடுகள்னா எண்ணம், சொல், செயல், வாக்கு, இது நாலும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு என்ன இன்டர் ரிலேட்டட், ஒண்ணு தொடர்பு. அப்போதுதான் பிரச்சனை வெடிக்கிறது. அதான் பெரும்பாலும் சந்திராஷ்டிரமம் சொல்றது, எந்த விஷயத்திலையும் கையெழுத்திடாதீங்க, எந்த முடிவும் எடுக்காதீங்க, ஆலோசிக்கின்ற தன்மை, இது உண்மையா நடக்குமா நடக்காதா, இதை செய்யலாமா செய்யக்கூடாதான்ற தன்மை கூட எப்போது ஆகும்னா அந்த சந்திராஷ்டிரம காலகட்டத்துல அவங்களுக்கு மனம் தடுமாறும். ஏன் என்று சொன்னால், எப்படி பூமியில மேல தண்ணி இருக்கும்போது அந்த அமாவாசை பௌர்ணமியில அந்த அலைகள் எப்படி கொந்தளிக்கின்றதோ, அந்த 8ல சந்திரன் வருகின்ற காலகட்டத்துல எப்படி அந்த அஷ்டமி காலகட்டத்துல அந்த பூமியினுடைய இயக்கத்தினுடைய அமைப்புல மாறுபடுது. அதே போல மனிதனும் ஒரு பிரபஞ்ச 5 விதமான அந்த பிரபஞ்ச சக்தியுடைய நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயத்துடைய பிரபஞ்ச சக்தியினுடைய தன்மை. அப்போ மனிதர்களுடைய மனமும் மாறுபடும். அதனால்தான் முடிவு எடுப்பதில் அப்போ கொஞ்சம் பொறுத்து எடுங்கன்னு சொல்றது. அதனால்தான் கோள்களுடைய அதிர்வலைகள் நம்மளுடைய மனிதனுடைய மனத்தை மாற்றும், அவனுடைய எண்ணத்தை மாற்றும், எண்ணம் மூலமாக அவனுடைய வார்த்தைகளை மாற்றும், வார்த்தைகள் மட்டுமில்ல அவனுடைய செயலை மாற்றும். சில நேரத்தில் தவறான முடிவுகளாக எடுக்க போகும்போது வாழ்க்கையை தவறுகளை சந்திப்போம். நேர்மையான முடிவுகள் எடுக்கும் போது வெற்றியை தருவிடும். இந்த நேரம் தவறானது, எடுக்க வேண்டாம், இந்த நேரம் சரியானது, இப்போது முடிவு எடுக்கலாம், இப்படின்ற ஒரு வழிகாட்டி தான். டேக் டிரைவு, கோ ஸ்லோலி, மெயின்டைன் தி ஸ்பீடு அப்படின்னு ஒரு வழிகாட்டி தான் இது. அந்த அடிப்படையில கிரகண நேரத்துல நம்முடைய உடல்ல மாறுபடும். ஏன்னா உடல்லையும் 70% ரத்தமே எல்லாமே தண்ணீர்ல இருக்கு. அப்போ மனமானது மாறுபடும். வயிற்றுல கோளாறு ஏற்படும். அந்த வயிற்றுல கோளாறு ஏற்படும் போது உணவானது செரிமானமாகாது. அதற்காக தான் சூரிய கிரகணம் ஆரம்பிப்பதற்கு 4 மணி நேரத்துக்கு முன்பாகவே குடல் சாப்பிட்டு விட வேண்டும். அதை 2 மணி நேரத்துக்குள்ளே குடல் செரிமானம் பண்ணிடும். அதுக்கப்புறம் அந்த வயிறானது காலியா இருக்கும். அப்போ பூமியினுடைய இயக்கத்துல மேலேந்து வருகின்ற அந்த சூரிய கோள்களுடைய கதிர் இயக்கத்துல கிரகணத்தின் போது வருகின்ற கதிர் இயக்கத்தினால இந்த குடலானது, வயிறானது பாதிக்கப்படாது. இதனால் மனமானது தடுமாறாது, உடலானது கெட்டு போகாது. இது எப்ப கண்டுபிடிக்கலாம்னா, நீங்க யாராவது திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் தர்ம யுத்தம் பாத்தீங்கன்னா தெரியும். அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த மனநிலை மாறுபடும் போது அந்த கதாநாயகனுடைய எண்ணங்கள் மாறுபட்டு அமாவாசைனா அவங்க சகோதரி கட்டி வச்சிருவாங்க. இன்றைக்கும் பாத்தீங்கன்னா அசைலம், பைத்தியக்கார ஆஸ்பத்திரினா பாத்தீங்கன்னாலும் வீட்டிலேயே சில எசன்ட்ரிக் கேஸ் எல்லாம் இருக்கும்ல, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு கோவப்படுறது, காரணம் இல்லாம கத்துறது, அஷ்டமியில கத்துறாங்க, பௌர்ணமியில கத்துறாங்க, சில பேர் சஷ்டியில கூட பிரச்சனைகள் பண்ணுவாங்க. இது காரணம் என்னன்னா, அந்த உடம்புல என்னத அந்த வாட்டர் கண்டென்ட், ரத்தம், அதுல பிளைன் பிளட் ஃப்ளோ பிரெயினுக்கு போகும்போது அவங்களுடைய எண்ணங்கள் டிஃபர் ஆகும். அந்த எமோஷன்ஸ் கமோஷன்ஸ் வரும். எப்படி பூமியில அந்த எமோஷன் கமோஷன்ஸ் எதுல கண்டுபிடிக்கிறோம், பூமியில வருகின்ற அலைகளை வைத்து எப்படி கண்டுபிடிக்கிறோமோ அதே போல மனிதருடைய உடம்புலையும் அந்த எமோஷன்ஸ் கமோஷன்ஸ் வரும். அதனால பிரச்சனைகள் வரும். இதை அமாவாசை பௌர்ணமி காலங்களில் கிரகணம் காலம் பாத்தீங்கன்னா பைத்தியக்காரில் இருக்கவங்க எல்லாம் ரொம்ப ஜாகிரதையா பார்த்துப்பாங்க. வீட்லயும் இன்சைனா இருக்கவங்க, பைத்தியமா இருக்கிறவங்க, சட்டுன்னு மனநிலை பாதிக்கப்பட்டு ஓடி போறவங்க, இவங்களெல்லாம் அந்த காலத்துல இருந்தே அமாவாசை பௌர்ணமி கிரகண காலங்கத்துல ரொம்ப ஜாகிரதையா பார்த்துப்பாங்க. அதே மாதிரிதான் முக்கியமா மகப்பேறு, யாரெல்லாம் வயிற்றுல கருவை சுமந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும். ஏனென்று சொன்னால் இது வயிறானது மையப்பகுதி, வயிற்றுக்குள்ளதான் அந்த குடலானது, அந்த தொப்புள் கொடியெல்லாம் தண்ணீரை தான் அந்த குழந்தை சுத்திட்டே இருக்கும். அப்போ பூமியிலிருந்து சூரிய கிரகணத்திலிருந்து வருகின்ற அந்த ஆற்றலானதை எப்படி பூமி மேல கடல் கொந்தளிக்குமோ அதே மாதிரி வயிற்றுக்குள்ளேயே அந்த குழந்தை தண்ணியில சுத்திட்டே இருக்கும். அப்ப அங்கேயும் ஒரு என்னாகும், ஒரு இயக்கம் ஆற்றலானது நடைபெறும், அதிர்வலைக்கு அதிகமா இருக்கும். அந்த நேரத்துல குழந்தை அந்த ரேஸ் வெளியில படும்பொழுது என்ன ஆகும், அந்த குழந்தைக்கு அந்த தண்ணியானது மாறுபடும், அந்த குழந்தையானது துடிக்கும். அப்போ அதோட பிரெயின் அதுக்கு ஏத்துக்காது. அதனால்தான் பெரும்பாலும் சூரிய கிரகணம் சந்திர கிரகண நேரத்துல தாய்மார்கள் வெளியே வரக்கூடாது, அந்த ரேசஸ் கூட படக்கூடாதுன்னு பொத்தி வைப்பாங்க.
அந்த ரேசஸ் பெரும்பாலும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நேரத்துல அவங்க வந்து பிரசவம் பட்டெடுத்துன்னு சொன்னா மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தைகள், குழந்தைங்களோட உடம்புல வந்து சம் ஸ்கின் டிசீசஸ் இதெல்லாம் கூட காரணமா இருக்கும்னு சொல்லிட்டு பெரியோர்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. இது ஒரு தனி ரிசர்ச். இதை உண்மையா பொய்யா முறை இதெல்லாம் புருடாவான்னு சொல்றவங்க எல்லாம் உண்மைன்னு சொல்றவங்களும் தயவுசெய்து ரிசர்ச் பண்ணிட்டு வெளியிடுங்க. அதே மாதிரி புருடான்னு சொல்றவங்களும் அது மாதிரி இல்லையான்னு ஒரு 100 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கணும். அந்த 100ல 95 சரியா வந்தா அது உண்மை, 5 சரியா வந்தா தவறு இல்லை. ஆனா 95 தவறா வந்து 5 சரியா வந்தா மட்டும்தான் நம்ம வந்து அது இல்லைன்னு சொல்ல முடியும். அதனால ஒரு விஷயத்த மறுக்கணும்னும் போதும் மறுப்பவர்களும் உங்ககிட்ட 95% என்னை மறுப்பதற்கு ஆன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எங்கிட்ட இருக்குன்னு சொல்லணும். அதே மாதிரி 95% ஏற்புடையவர்கள் சொல்றவங்களும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கணும். நீங்க சொல்றீங்களா அப்படின்னா நான் ரிசர்ச் ஜோதிட கலையை இப்ப அதை பத்தி ஒரு தனி டாபிக் கிடையாது. அதற்காக நான் உங்க ரிசர்ச்சுக்காக செலவு பண்ணி அதை பத்தி ஒரு ஆணித்தரமா நான் பேச வரல. பெரியோர்கள் இதெல்லாம் முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க. 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே உணவை செரிமானம் ஆகணும், அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுடணும். அதே மாதிரி வயிற்றுக்குள்ள குடல்ல வந்து வயிற்று கருப்பைக்குள்ள தண்ணீருக்குள்ள குழந்தைங்க சுற்றி கொண்டே இருக்கும். அதனால பிரசவிக்கின்ற நேரத்தில் இருக்கின்ற தாய்மார்கள் அந்த நேரத்தை வெளியில வரக்கூடாது. இதே மாதிரி அந்த அதீத உணவை 4 மணி நேரம் பிரசவத்தில் இருக்க தாய்மார்களும் சரி குறைவா சாப்பிடணும். ஏன்னா சாப்பிட்டு ஜெரிமானம் ஆனா அந்த ஏப்பம் விட்டானா குழந்தைக்கும் அது அப்படியே அழுத்தம், அது மூச்சு அடைக்கும் அதுக்கு வயிற்றுக்குள்ள அந்த குழந்தைக்கு. அதனாலதான் சயின்டிபிக் இதெல்லாம் எப்படி பண்ண ரிசர்ச்சா ஒரு ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து பிரசவம் பண்றவங்களெல்லாம் வந்து ஸ்கேன் வச்சு பார்க்கும்போது இதோட வெளிப்பாடுகள் நல்லா தெரியும்.